வணக்கம். தினத்தகவல் செய்திகள். சாயல்குடி இருவேலி பகுதியில் கால்வாய் நீரோடை ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பேரூராட்சி பெண் கவுன்சிலர் தனது குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பேரூராட்சிக்கு உட்பட்ட 9வது வார்டு திமுக கவுன்சிலராக பொறுப்பு வகிப்பவர் ஆபிதா. இவரது கணவரும் ராமநாதபுரம் மாவட்ட திமுக வர்த்தக அணி துணை அமைப்பாளருமான அனிபா அண்ணா ஆகியோர் குடும்பத்தினருடன் கடந்த ஓராண்டு காலமாக இருவேலி பகுதியில் இருந்த நீரோடை கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதுகுளத்தூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான ராஜகண்ணப்பன் ஆகியோரிடம் பலமுறை மனு கொடுத்தும் தற்போது வரை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் ஆக்கிரமிப்பின் காரணமாக காணாமல் போன ஓடை பகுதியில் தனது குடும்பத்தினருடன் தரையில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து திமுக மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளரான அனிபா அண்ணா செய்தியாளர்களிடம் கூறும்போது, சாயல்குடி அருப்புக்கோட்டை சாலையில் இருந்து தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலை வரையிலான நீர் ஓடும் பாதையானது 24 ஏக்கர் பரப்பளவில் அமைந்ததாகவும் தற்போது ஓடை முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதின் காரணமாக 2 ஏக்கர் மட்டுமே மிஞ்சியுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க தவறினால் பொதுமக்களை திரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியில் சாயல்குடி பேரூராட்சி பெண் கவுன்சிலரும் திமுக மாவட்ட நிர்வாகியான அவரது கணவரும் வீதிக்கு வந்து போராடுவது திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பேசி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் 23/12/2024 கொடுத்த மனுவு, அதற்கான அத்தாட்சி இது மறுபடியும் நான் என் பேரில் ஜூன் மாதம் கொடுக்குறேன், 6ஆம் மாதம் 2025 கொடுக்குறோம். இந்த மனுவுக்கும் பதில் இல்லை, இந்த மனுவுக்கும் பதில் இல்லை. இது கொடுத்தது கவுன்சிலர் பேரில் கொடுத்தோம், இது என் பேரில் கொடுத்தா நான் அக்னாலஜ்மெண்ட்டு. இதுவரை எந்த பதிலுமே தெரிவிக்கலை. பல முறை கிராம நிர்வாக அலுவலர் வட்டாட்சியர்கிட்ட முறையிட்டோம், எந்த பதிலும் இல்லை.